அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 19, 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குடும்ப தலைவிகளுக்கு ரூ. 1000 வழங்கும் மகதாரி வந்தனா திட்டம் எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சத்தீஸ்கர் மாநிலம். இப்ப மகதாரி வந்தன திட்டம் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்காக ரூ. 1000 வழங்கும் திட்டம் இது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதே கிரிஜா லட்சுமி திட்டம் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து குடும்ப தலைவிகளுக்காக ரூ. 1000 வழங்கும் திட்டம். மகாலட்சுமி திட்டம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் குடும்ப தலைவிகளுக்காக ரூ. 1000 வழங்கும் திட்டம். நெக்ஸ்ட், தற்போது 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு பதிவாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 8.2%. இப்போ குழந்தைகளின் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 8.2% விகிதமாக வந்து குறைந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2020 வந்து குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 1000க்கு வந்து 13% வந்து இருந்தது. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 8.2% வந்து குறைந்திருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 6வது கேலோ இந்தியா விளையாட்டின் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி வந்து எங்கு நடைபெற இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். முக்கியமாக வந்து ஜனவரி 19லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா 6வது கேலோ இந்திய விளையாட்டு போட்டி தான் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற நகரங்கள் வந்து நடைபெற உள்ளது. ஸோ இந்த போட்டிக்கான இளைஞனை பார்த்தீங்கன்னா யாருடைய பேரில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா வேலு நாச்சியார், அதாவது வீரமங்கை வேலு நாச்சியாரோட பேரில் தான் வந்து இதோட இளைஞனை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 26 போட்டி வகைகள் வந்து இந்த 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் வந்து பங்கேற்றிருக்கிறது. தற்போது நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் இளைஞனை தேர்வு செய்யப்பட்டுள்ளது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தம்பி. இந்த தம்பி வெண்கல சிலை பார்த்தீங்கன்னா 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் இளைஞனை வந்து வெண்கல சிலையில வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், சமூக நீதிக்கான அம்பேத்கர் சிலையானது எங்கு திறக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆந்திரா. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 206 அடியில் வந்து அம்பேத்கர் சிலையானது ஆந்திராவின் விஜயவாடாவில் வந்து திறந்திருக்காங்க. முக்கியமாக வந்து இது வந்து சமூக நீதிக்கான சிலையை வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எங்கே இதோட சிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவின் விஜயவாடா. நோட் பண்ணிக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வெளிப்புறவில் வந்து முதல் முறையாக வந்து இந்த சமூக நீதி சிலையை வந்து எங்க நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். நெக்ஸ்ட், செயற்கை பாறைகளுக்கான திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரளா. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் என்னும் இடத்துல வந்து செயற்கை பாறைகளுக்கான திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. பின் வருபவர்களில் கூவெம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிர்சேந்து முகோபாத்யாய். கூவெம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது இந்த ஆண்டு வந்து யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிர்சேந்து முகோபாத்யாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து வங்காள எழுத்தாளர். நெக்ஸ்ட், சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் 50வது சதத்தினை அடித்த முதல் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து 5வது சதம் அடித்துள்ளார். அதோடு பார்த்தீங்கன்னா சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து 5வது சதத்தை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், U19 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியின் தலைவராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உதய் ஷரான். U19 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியானது ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த U19 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி பார்த்தீங்கன்னா 15வது உலகக்கோப்பை போட்டி வந்து நடைபெற இருக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ இதோட வந்து U19 ஒரு நாள் உலக கோப்பை போட்டியின் இந்திய அணிக்கு வந்து யார் வந்து தலைமை தாங்குகிறார்னு பார்த்தீங்கன்னா, உதய் ஷரான் வந்து தலைமை தாங்குகிறார். நெக்ஸ்ட் தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 19. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 19ஆம் தேதி தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 19 2006 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லியில பார்த்தீங்கன்னா தலைமையகமாக கொண்டு ஜனவரி 19 2006 வந்து தேசிய பேரிடர் மீட்பு படையானது புது டெல்லியில் வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு மையமும் நெதர்லாந்து டொமினிகான் குடியரசு ஈக்வடார் நாடுகளுக்கான மருத்துவ ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரை வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா போலி மருந்துகள் சிக்கல்களை வந்து கண்டறியவும் ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கவும் இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் வந்து ஒன்றிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் கென்ய அரசு இணைந்து எண்ம தீர்வுகளின் பகிர்வுகளுக்காக ஒப்பந்தம் ஒன்றை வந்து மேற்கொண்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது டிடி தமிழ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள சேனலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி டிடி பொதிகை. இந்த டிடி பொதிகை சேனல் அதான்னு பார்த்தீங்கன்னா 1975 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பேர்ல பார்த்தீங்கன்னா தூர்ஷன் அப்படின்ற பேர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 அந்த ஆண்டுல வந்து டிடி பொதிகை என பெயர் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிடி தமிழ் என்ன பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சுன்னா டிடி பொதிகை இருந்தது. டிடி பொதிகைக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர்ஷன் தான். ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா சென்னையில நந்தனத்துல தான் வந்து நடைபெற்றது. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மதுரையில. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னையில. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருக்கு. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வந்து எங்க இருக்கு அப்படின்னா கிண்டியில இருக்கு. நெக்ஸ்ட் ரத்தின பாஸ்கர் எழுதியுள்ள நூலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி புலி ஓவியங்கள். தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியின் போது பிரதமர் நரேந்திர மோடியிடம் வந்து புலி ஓவியங்கள் என்ற நூலினை வந்து வழங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இது வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது சமீபத்தில். செல்லாத பணம் இது வந்து பார்த்தீங்கன்னா இமயம் வந்து எழுதியிருக்காரு சாகித்ய அகாடமி. இவர் வந்து 2020 வந்து வாங்கியிருக்காரு சாகித்ய அகாடமி விருது. சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க 2018. அதே நீர்வழி படும் அப்படின்றது வந்து தேவி பாரதி வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தான். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது எந்த ஆண்டுன்னா இந்த வருஷம் தான். நெக்ஸ்ட் புதிய போயிங் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகமானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கர்நாடகா. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பெங்களூர் பகுதியில் தான் வந்து தேவனஹள்ளியில் வந்து அமைக்கப்பட்டுள்ள போயிங் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் கிராப்பென் மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கிராப்பென் மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி பணிக்கு கொலிஜியம் குழுவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நீதிபதியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரசன்னா பி வரால். கொலிஜியம் குழுவானது பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் பிரசன்னா பி வரால் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணி உயர்த்த மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலிஜியம் அமைப்பு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1993 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க.
இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலையானது எதனிடையே உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மும்பை டு கோவா. இந்த மும்பை டு கோவா இடையே பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையானது வந்து எஃகு கசடுகளால் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து NH 66 தான் தேசிய நெடுஞ்சாலையானது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேசிய நெடுஞ்சாலையானது எஃகு கசடுகளால் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ எந்தெந்த மாநிலத்துக்கு இடையேன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு கோவாக்கு வந்து இடையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து NH 66. இந்த சாலையானது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நிலவின் மேற்பரப்பினை ஆராய ஜப்பான் அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்லிம். ஸ்லிம்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன். இது பார்த்தீங்கன்னா நிலவை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக வந்து விண்கலத்தை அனுப்பிய நாடுகள் பட்டியல் வந்து அமெரிக்கா முதலிடம், 2வது ரஷ்யா, 3வது சீனா, 4வது இந்தியா போன்ற நாடுகளுக்கு பிறகு வந்து நிலவில் விண்கலத்தை வந்து வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். என்ன விண்கலம்னா ஸ்லிம். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலவு வந்து ஆய்வு செய்த திட்டங்களை பார்க்கலாம். அமெரிக்கா வந்து அப்போலோ வந்து அனுப்பியது, இந்தியா வந்து சந்திராயன், சீனா பார்த்தீங்கன்னா ஷாங்கி அனுப்பியிருக்காங்க. இப்போ ஜப்பான் பார்த்தீங்கன்னா மூன் ஸ்னைப்பர். இந்த மூன் ஸ்னைப்பர் எதுன்னா ஸ்லிம் விண்கலம் தான். காந்தி ஏ லைஃப் இன் 3 கேம்பெயின் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் சி, MJ அக்பர், கே நட்வர் சிங். காந்தி ஏ லைஃப் இன் 3 கேம்பெயின் என்னும் நூலை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா MJ அக்பர், கே நட்வர் சிங் வந்து 2 பேருமே சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்றவற்றை வந்து நூலின் வந்து குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3மே தான் பார்த்தீங்கன்னா ஏ லைஃப் இன் 3 கேம்பெயின் சொல்லியிருக்காங்க. இந்த 3ன்றது என்னென்ன பார்த்தீங்கன்னா காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த 3த்தையும் சேர்ந்துதான் வந்து 3 கேம்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் ஏர்பஸ் A350 விமான சேவையை தொடங்கியுள்ள நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏர் இந்தியா. ஏர் இந்தியா நிறுவனத்தின் பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் A350 விமான சேவையை வந்து தொடங்கியுள்ளது. ஸோ அதோட வந்து ஏர் இந்தியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் A350 விமானத்தை வந்து ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கியுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாங்கினது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் விமான நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா. மன்சுக் மாண்டவியா எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, பேரலைசிங் தி ஃபியூச்சர். ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தற்போது எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படின்ற நூலை வந்து எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். காந்திய லைஃப் இன் 3 கேம்பெயின் MJ அக்பர், கே நட்வர் சிங் 2 பேருமே சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதே 4 ஸ்டார் ஆஃப் த டெஸ்டினிக்கு வந்து ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே வந்து எழுதியிருக்காங்க. தி மேன் பிகைண்ட் தி யூனிஃபார்ம் நச்னா பிஸ்வந்த் ராவத் வந்து எழுதியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், அமெரிக்காவில் நடைபெற்ற பீடர் கார்பஸ் கிறிஸ்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரிஜா அகுலா. சிரிஜா அகுலா பார்த்தீங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து தனது முதல் சர்வதேச சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவரின் முதல் சர்வதேச பட்டமாகும் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் மகாதாரி வந்தனா திட்டம் எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சத்தீஸ்கர் மாநிலம். தற்போது 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளவு பதிவாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 8.2%. 6வது கேலோ இந்திய விளையாட்டு போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. தற்போது நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் இளஞ்சினை தேர்வு செய்யப்பட்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தம்பி.
சமூக நீதிக்கான அம்பேத்கர் சிலையானது எங்கு திறக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆந்திரா. செயற்கை பாறைகளுக்கான திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரளா. பின் வருபவர்களில் கூவெம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருதுக்கு யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிர்சேந்து முகோபாத்யாய். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் 5வது சதத்தினை அடித்த முதல் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரோஹித் சர்மா. U19 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியின் தலைவராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உதய் ஷரான். தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 19. தற்போது டிடி தமிழ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள சேனலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிடி பொதிகை. கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ரத்தின பாஸ்கர் எழுதியுள்ள நூலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒளி ஓவியங்கள். புதிய போயிங் பொருளியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகமானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கர்நாடகா. இந்தியாவில் முதல் கிராப்பென் மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரளா. தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி பணிக்கு கொலிஜியம் குழுவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நீதிபதியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரசன்னா பி. வரால். இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலையானது எதனுக்கிடையே உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மும்பை டு கோவா. நிலவின் மேற்பரப்பினை ஆராய ஜப்பான் அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்லிம். காந்தியே லைஃப் இன் 3 கேம்பெயின் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்.ஜே. அக்பர், கே. நட்வர் சிங். இந்தியாவின் முதல் ஏர்பஸ் A350 விமான சேவையை தொடங்கியுள்ள நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏர் இந்தியா. மன்சுக் மாண்டேவியா எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, கெசலிங் தி ஃபியூச்சர். அமெரிக்காவில் நடைபெற்ற பீடர் கார்பஸ் கிறிஸ்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிர்ஜா அகுலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.